இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு புது கடைக்கு போனா அங்க பர்கர்லாம் விக்குது நண்பர்களே. அந்த புது கடையோட பேர்லாம் பாத்துக்கோங்க, நிவி ஸ்நாக்ஸ் ஷாப்பு. அந்த நிவி யாருன்னா இப்போ கடையில நின்று இருக்காங்கல்ல, அவங்க பேர் தான் நிவி. அவங்க ஃபுல் நேம் நிவேதா, கடையோட ஓனரே அவங்க தான். அதனால அவங்களோட முதல் பேரே அந்த கடைக்கு வச்சுட்டாங்க. சரி, அதை தட்டி விடுங்க. இப்போ இங்க என்னெல்லாம் விக்குதுன்னு சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. முதல்ல வெஜ் பாஸ்தா இருக்குது, அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு உண்மையிலேயே மஜாவா செஞ்சு தராங்க. அதோட டேஸ்ட் உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வெஜ் கட்லெட், அதோட டேஸ்ட் உண்மையிலேயே பங்கமா இருக்குது. மூணாவதா ஃபிங்கர் சிப்ஸ்னு ஒன்னு போட்டு தருவாங்க, அதுக்கு மேல தூவுற மசாலா தான் அங்க ஹைலைட். அந்த மசாலாவையும் மயானிஸையும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாலாவது, உங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா இங்க சூப் விக்குது. அந்த ஒரு சூப்பை கப்பு ஃபுல்லா வாங்கி அப்படியே சுட சுட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு குளிருக்கு எதமா இருக்குங்க. அஞ்சாவது ஸ்மைலிங்க. இந்த ஸ்மைலிய சிரிச்ச முகத்தோட சாப்பிட்டாதான் அந்த ஸ்மைலிக்கு ஒரு மரியாதை. ஆறாவது வெஜ் ரோல். அந்த வெஜ் ரோலை எண்ணெயில வறுத்து சுட சுட கடிச்சு சாப்பிடும் போது செம்ம சாட்டிஸ்பாக்சனா இருக்குதுங்க. ஏழாவது டிஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். அது என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்கருங்க. அந்த பர்கருக்குள்ள சாஸ் எல்லாம் தடவி வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள அடக்கி வச்சு பர்கருக்குள்ள ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா, எண்ணெயிலேயே வறுத்து அப்படியே கோல்டன் பிரவுன் கலர்ல ஒண்ணு. அதை எடுத்து சீஸுக்கு மேல அதை வச்சு அப்படியே மயானிஸ் அப்படியே டொமேட்டோ சாஸ்ன்னு ஊத்தி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உண்மையிலேயே நிவி ஸ்நாக் ஷாப்புக்கு போனீங்கன்னா பர்கரை கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்றாதீங்க. அப்புறம் இதான் கடைசி டிஷ், எட்டாவது வெஜ் மேகி. இந்த வெஜ் மேகில மசாலா கிசாலாம் போட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு சூப்பியா தருவாங்க. அப்புறம் நீங்க வாடா மச்சானை ஃபாலோ பண்ணின்னு இருந்தா உங்களுக்கு தனியா டிஸ்கவுண்டே பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு. அப்புறம் வேற என்ன, வாடா மச்சானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கடைக்கு சீக்கிரமா போங்க.